கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த தரவை மாவீரர் துயிலும் இல்லத்திலே அவ்வாறான ஒரு துயிலும் இல்லத்தில் அங்கே இருந்த அந்த தூபிகள் அனைத்தும் இடித்து அகற்றப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் விளக்கேற்றுவதற்காக இருந்த ஒரு சிறிய தூபி கூட வீதிகளை மறைத்து போலீசாரின் உதவியோடு வனவள திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து அந்த ஒரு சிறிய தூபியை உடைத்தெறிந்திருக்கிறார். எவ்வளவு கேவலமானது இந்த நாட்டிற்கு! இது எவ்வளவு மோசமானது! நாங்கள் இந்த நாட்டிலே எல்லாளனை வெற்றி கொண்ட மன்னன் எல்லாளனுக்கு சிலை அமைத்து இந்த மண்ணிலே எல்லோரையும் இறங்கி வணங்குமாறு வற்புறுத்தினான், கட்டளையிட்டான் என்று நாங்கள் வரலாற்றை படிக்கிறோம். எவ்வளவு உயரிய நாகரிகம் கொண்ட சிங்கள மக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு உயரிய எண்ணங்களை கொண்ட சிங்கள அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். வெற்றி போரிலே வெற்றி தோல்வி சகஜமான. யார் வெல்லுகிறார்? வயோதிபர் வெல்லுகிறாரா? எல்லாளன் என்கிற வயோதிபன் வென்றாரா? அல்லது அவரை வெற்றி கொண்ட மன்னன் இளவயதுக்காரன் வென்றாரா என்பதில் போரிலே வெற்றி கொண்ட பிற்பாடு அதற்குரிய மரியாதையை கொடுத்து இந்த மண்ணிலே நீங்கள் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டது இந்த சிங்கள உயரிய பண்பாட்டை கொண்ட ஒரு மன்னன். ஆகவே இந்த சிங்கள இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் இந்த துயிலும் இல்லங்களை வந்து பாருங்கள். நீங்கள் அந்த மக்களோடு அளவலாவுங்கள். அந்த மக்களுடைய கண்ணீரை கேட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு விளங்கும். தரவை துயிலும் இல்லத்தை போலீசார் ஏன் ஒரு வக்கிரமான முறையிலே உடைத்தார், ஏன் அவர்களிடம் அந்த வக்கிரமான உணர்வு வந்தது, மிக முக்கியமாக என்ன காரணத்திற்காக அப்படி செய்கிறார்கள்? கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இங்கே பாருங்கள். இது ஒரு துயிலும் இல்லத்தினுடைய முகப்பு வாசல். இந்த முகப்பு வாசல் இதிலே என்ன நல்லிணக்க சிதைவு இருக்கிறது? ஒரு அழகுபடுத்தலுக்காக கட்டப்படுகிற தற்காலிகமாக அமைக்கப்படுகின்ற இந்த முகப்பு வாசலா இலங்கையினுடைய நல்லிணக்கத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? தயவு செய்து இதனை இங்கே இருக்கின்ற சபையில இருக்கின்ற முக்கியமானவர்கள் சொல்லுங்க. இங்கே பாருங்கள், முல்லைத்தீவினுடைய முள்ளிவாய்க்கால் பகுதியிலே ராணுவ துப்பாக்கியோடு ராணுவ சீருடையோடும் சிங்கக்கொடியோடும் இருக்கிற இந்த ராணுவ சின்னம் எவ்வாறு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும்? இதற்கும் அந்த முகப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் நீங்கள் அப்படி அதனை பார்க்க வேண்டும்? தயவு செய்து இந்த முகப்பையும் இந்த ராணுவ சின்னத்தையும் பாருங்கள். அதே போல பல இடங்களில் இங்கே பாருங்கள், ராணுவத்தினருடைய சிலைகளை பாருங்கள், ராணுவ பிரசன்னம் ஆனரவிலே உள்ள ராணுவத்தினுடைய சின்னங்களை பாருங்கள். இவற்றையெல்லாம் தமிழ் மக்கள் போரில் அழிந்து தங்களுடைய முழுமையான கிளிநொச்சியிலே அமைக்கப்பட்டிருக்கிற தமிழ் மக்களுடைய இதயங்களை துளைத்து செல்லும் சின்னத்தை பாருங்கள். ஆகவே இவையெல்லாம் தமிழ் மக்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் ஏற்றுக்கொண்டுதானே வாழ்கிறார்கள். இவற்றை சமாளித்துக் கொண்டுதானே வாழ்கிறார்கள். ஆனால் நாங்கள் யாரும் இல்லாத 4000 வித்துடல்கள் உள்ள தரவை மாவீர துயிலும் இல்லத்தில் ஒரு சின்ன தூபியை போலீசார் இனவரி கொண்டு மிக மோசமாக நேற்று உடைத்தெறிந்திருக்கிறார்கள். இது இந்த நாட்டுக்கு கேவலமாக இல்லையா? இந்த நாட்டுக்கு இது ஒரு வெட்கமாக இல்லையா? எத்தனை சிங்கள தலைவர்கள் நீங்கள் ஆடையோடு இருக்கிறீர்கள்?